உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். வாயிற் கடைமணி நானடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தாந்தன் அருண்பெரு புதல்வனை ஆழியின் மடித்தோன். ஒரு பசுவுக்கு நீதி கிடைக்கணும்னு தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்ட மன்னன் மணிநீதி சோழன் வந்தவன். இந்த காலத்துல ஆட்சியாளனுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயம்னு கிடையாது. நீதினா நீதி, யார் பாதிக்கப்பட்டாலும் நீதிதான். அதுதான் அந்த ஆட்சியோட அடையாளமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? போதைப் பொருள் நடமாட்டம், அதனால உருவாகக்கூடிய குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், இளைஞர்களுடைய உயிரிழப்புகள். இன்னைக்கு அமுதன், தனுஷ் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. திருவொற்றியூர்ல 2 கொலை நடந்திருக்கு. எல்லாமே போதை தான். ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த குடும்பம் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, அந்த பகுதியே பயத்துல வாழ ஆரம்பிச்சு. இப்ப மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அந்த கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லி தானே ஆனும். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் ஒரு வேதனையான விஷயம். ஒரு பொண்ணு வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? நீங்க உணர்ச்சி பொங்க கேட்ட கேள்விக்கு தான் மக்கள் வாக்களித்து உங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? அதிமுக திமுக 2மே ஊழல் கட்சியாவே இருக்கட்டும், அவங்க 2 பேருமே சட்டம் ஒழுங்கு சரியா வழி நடத்தல அப்படின்னே இருக்கட்டும். நீங்க அதுக்கெல்லாம் மாற்றத்தானே வருவேன்னு சொன்னீங்க. அடுத்த நாள்ல இருந்து என் நடவடிக்கை பாருன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு போதைப் பொருளால் வரக்கூடிய குற்றங்கள் பெருகிடுச்சு, கொலைகள் பெருகிடுச்சு. டெய்லி கொலை இல்லாத முதல்ல நீங்க பேப்பர் படிக்கிறீங்களான்னு தெரிய மாட்டேங்க. நீங்க பேப்பர் படிக்கிறீங்களா? பேப்பர் படிச்சா தான் தெரியும்னு சொல்றீங்கல்ல. நீங்க பேப்பர் படிக்கிறீங்களா? அனுதினமும் ஒரு குற்றங்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குது இல்லையா, அதுல முக்கிய அக்யூஸ்டே தாவக்காரங்களா இருக்காங்க. இதை கேள்வி கேட்டா தப்புங்கிறாங்க. சொந்த கட்சி நிர்வாகிங்க மேலேயே பெண்கள் பாலியல் புகார் தெரிவிக்கிறாங்க. அப்படிலாம் நடக்குது. இதுக்கெல்லாம் ஏன் சிஎம் விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரியல. இது மாதிரி ராணிப்பேட்டையில ஒரு சம்பவம், சேலத்துல ஒரு சம்பவம், தூத்துக்குடி ஆறுமுனையில ஒரு சம்பவம், தூத்துக்குடியில ஒரு சம்பவம், அடுத்து ஸ்ரீவைகுண்டத்துல எம்எல்ஏ மேலே இது மாதிரி ஒரு புகார். கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே உட்காந்து பவுடர் நுணுக்குனாரு, அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் எந்த வழக்கோ விசாரணையோ எதுவுமே நடக்கல. இங்க நியாயம் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நியாயம், சாமானியனுக்கு ஒரு நியாயம், இவ்வளவுதான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் அரசு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சிஎம் விஜய் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. மேடைகள்ல பூரா அவர் தான் பாட்டு பாடுறாரு, ஓடு ஓடுன்னு. கடைசியில் நிஜத்துல அவர் தான் ஓடிட்டு இருக்காரு. காவல்துறையை கையில் வச்சிருக்கிற சிஎம் விஜய் இதுக்கு கண்டிப்பா வாய் திறந்தே ஆகணும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அவர் வாய் திறந்தே ஆகணும். பிரஸ்ஸை மீட் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் அவர் பிரஸ்ஸை மீட் பண்ணவே இல்லை. பிரஸ்னாலே அவருக்கு ஒரு அலர்ஜி. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்பதான் வாயை திறக்காருன்னு. ஓட்டு 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 ஓட்டு